ஸ்ரீமத் பாகவதம் 39ஆம் பகுதி. வேணன் இறந்து போய் ராஜ்யத்தை ஆள அரசன் இல்லாததால் நாட்டில் அதர்மம் தலைவிரித்தாடியது. கொலையும் கொள்ளைகளும் சர்வ சாதாரணமாக நடைபெற்றன. திருடர்களாலும் கொலைக்காரர்களாலும் மக்கள் துன்பமடைந்தார்கள். இதை கண்ட முனிவர்கள் ஒரு முடிவிற்கு வந்தனர். வேணனின் வம்சம் அவனுடன் முடிந்து போகாமல் தொடர வைக்க தீர்மானித்தார்கள். இறந்து போன வேணனின் தொடையை கடைந்தார்கள். அதிலிருந்து கோரமான உருவமுடைய ஒருவன் தோன்றினான். வேணன் செய்த பாவங்களின் மொத்த உருவமாக தோன்றி அவனால் நாட்டிற்கு நன்மை ஏற்படாது என்பதால் முனிவர்கள் அவனை நிஷித விலகியிரு என்றார்கள். அவனுடைய வம்சத்தில் வந்தவர்களே நிஷாதர்கள் என்று அழைக்கப்பட்ட வேடர்கள். இவர்கள் அரசாட்சியை விட்டு விலகி காட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டார்கள். பிறகு முனிவர்கள் வேணனுடைய புஜங்களை கடைந்தார்கள். அதிலிருந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தோன்றினார்கள். அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக தோன்றியவர்கள் என்பதால் ஆணுக்கு பிருத்து என்றும் பெண்ணுக்கு அர்ச்சி என்றும் பெயர் சூட்டினார்கள். பின் பிருத்துவிற்கு அர்ச்சியை திருமணம் செய்து வைத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்கள். அந்த விழா மிகவும் கோலாகலமாக நிகழ்ந்தது. வானவர்கள் பூமாரி பொழிய, கந்தர்வர்கள் கானம் பாட, அப்சரசுகள் நடனமாடினார்கள். தேவர்கள் வெகுமதிகளை கொண்டு வந்து குவித்தார்கள். பிருத்து மன்னன் வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணங்கி வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு நாட்டை ஆளத் தொடங்கினார். பிருத்து மன்னர் பூ உலகத்தை ஆளத் தொடங்கிய போது பசியும் பஞ்சமும் பட்டினியுமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தனர். பூமியில் விளைச்சலே இல்லாமல் இருந்தது. இதை கண்ட பிருத்து மன்னர் மனம் வருந்தினார். என்ன காரணம் என்று அவர் ஆராயத் தொடங்கிய போது பூமாதேவியே இதற்கு காரணம் என்று அறிந்து கொண்டார். அனைத்து வகை தானியங்களையும் விதைகளையும் அவள் தனக்குள்ளேயே வைத்து கொண்டதால் தான் பூமியில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்று தெரிந்து கொண்ட பிருத்து மன்னர் அளவில்லாத ஆத்திரம் அடைந்தார். பூமாதேவியை தண்டிப்பதற்காக வில்லில் அம்பை தொடுத்து அவளை தாக்க முற்பட்டார். பூமாதேவி பயந்து போய் ஒரு பசுவாக மாறி ஓடத் தொடங்கினாள். பிருத்து அவளை தூக்கிச் சென்று பிடித்தார். பூமாதேவி நடுநடுக்கத்துடன், பிருத்து மகாராஜாவே, ஒரு பெண்ணை போய் கொல்ல நினைக்கிறீரே, இது நியாயமா என்று உரைத்தாள். மக்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை தண்டிப்பதே மன்னனின் கடமை. யாகங்கள் செய்யப்படும் போது செய்யப்படும் அபிர்பாகத்தை பெற்று கொண்டு பிரம்மன் அளித்த தானிய வகைகளை தராமல் பதுக்கிக் கொள்கிறாயே, நீ செய்வது மட்டும் நியாயமா? ஏன் இப்படி மக்களை வதைக்கிறாய் என்று கேட்டார் பிருத்து மன்னர். 39ஆம் பகுதி நிறைவடைந்தது.